நல்லா ஓடுற பாம்பு காலை மிதிக்கிறாங்க. பொண்ணுன்னா என்ன சும்மாவா? பாம்புக்குலாம் யாரா பயப்படுவாங்களா? பாம்பு தானே. ஐயோ பாம்பு 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 யாரா இருக்கீங்களா? இங்க வாங்கல. பாம்பு 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 பாம்பு. ஐயோ பாம்பு பாம்பு இருக்கு. யாரா இங்க வாங்கல. நிறுத்துங்க, அத அடிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல நிறைய பேரை பாம்பு கடிச்சதுக்கான காரணமே பாம்ப அவங்க அடிக்க போனதுனாலதான் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதுங்க. அதனால பாம்பை எப்பயுமே உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா பாம்ப அடிக்காதீங்க. நீங்க பதர்னாதான் அது பயந்து போய் நீங்க அதை அடிக்க வரீங்கன்னு நினைச்சு உங்களை அது கொத்திரும். உலகத்துல பல வகையான பாம்பு இருக்குங்க. ஒரு பாம்புக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. ஒரு சில பாம்பு எல்லாம் கடிச்சா விஷம் பொறுமையாயிரும். ஒரு சில பாம்பு எல்லாம் கடிச்சாலே பொட்டுன்னு போயிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பாம்புலாம் இந்த உலகத்துல இருக்கு. பொதுவா பாம்பை பாக்குறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கிரியேச்சர்ல இருக்கனால நமக்கு ஒரு பயம் வரும். சோ அந்த பயத்தினால பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா கத்திடுவாங்க, பயங்கரமா ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து அந்த பாம்பு என்ன நினைச்சுக்கும்னா, ஓகே நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணும், அது நம்மள தாக்குறதுக்கு வரும். சோ பொதுவா பாம்பு டைரக்டா போய் சும்மா போயிட்டு இருக்கவங்க எல்லாம் போயிட்டு அட்டாக் பண்ணாது. இதுதான் உண்மை. டக்குன்னு அதை பார்க்கும் போது பயமா தான் வரும். அதுக்காக நீங்க ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. அண்ட் நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்காக அதை நீங்க அடிக்கிறதுக்கோ இல்ல நீங்க அதை கொல்றதுக்கோ இல்ல அதை பிடிக்கிறதுக்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப கோவப்பட்டு என்ன வேணா பண்றதுக்கு தப்பிக்கிறதுக்கு உங்களை கூட கொத்த வரும். பாம்புக்கு காது கிடையாது, ஆனா அதனால வைப்ரேஷன்ஸை உணர முடியும். சோ அதிகமான சவுண்ட் இருக்கிற இடத்துல இருந்து அது தப்பிச்சு சவுண்ட் கம்மியா, அதாவது நாய்ஸே இல்லாத இடத்துலதான் அது இருக்கிறதுக்கு எப்பயுமே விரும்பும். சோ நம்ம அதிகப்படியான கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ நம்மளா ஹீரோயிசம் காமிச்சு அதை அடிக்க போறோம் பிடிக்க போறோம் அப்படின்ற ட்ரை எல்லாம் பண்ணாம ப்ரொஃபஷனலா பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. நீங்க கூகுள்ல நியர்பை ஸ்னேக் கேச்சர்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட அவங்க எல்லாம் அவங்களோட நம்பர்ஸோட இருக்கும். அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ்ல இருக்கிற இந்த அபிஷியல்ஸே டைரக்டா புடிச்சிட்டு போயிடுவாங்க. பாம்பு ரெகுலரா ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணலாம், ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சொல்றேன். பயப்படாம கேளுங்க. லவங்கப்பட்டை இருக்குல்ல, அதோட எண்ணெய், கிராம்பு இருக்குல்ல அதோட எண்ணெய், இதெல்லாம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க ஊத்தி விட்டீங்கன்னா அதோட வாசனைக்கே பாம்பு வராது. இதெல்லாம் ஒரு சின்ன சேஃப்டி மெஷர்ஸ் தான். இது இல்லாம இன்னும் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க. அந்த லெமன் கிராஸ் பிளான்ட்டா இருக்கட்டும், ஸ்னேக் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட் எல்லாம் இருந்தாலும் அதோட நேச்சுரல் ரிப்பலண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. ஒரே நிமிஷம், இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். பாம்பு செத்துருச்சுன்னு நினைச்சு கூட அதை எப்பயுமே தொட வேணாம். ஏன்னா செத்த பாம்புல கூட விஷம் அப்படியேதான் இருக்கும். அதனாலதான் உங்களை நான் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது திரும்ப ஏதாவது பண்ணிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அடிக்காதீங்க. என்ன பண்ற? அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்க. அடி பாவி. ஐயோ உன்னை காப்பாத்த வந்தது குத்தமாரி.